எனக்கு சாப்பாடு வேணாம், ஒரு மயிலும் வேணாம். ஏங்க என்னங்க பண்றீங்க? அண்ணா சாரிண்ணா. ஊர்ல இருந்து பொழப்பு தேடி வரதே சாப்பாடுக்காக தானப்பா. ஆனா அந்த சாப்பாடையே துச்சமா மதிக்கிறீங்கன்னா இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ணா சாரிண்ணே, ஏதோ வேலை டென்ஷன்ல இப்படி பண்ணிட்டேண்ணே. நம்ம என்ன பண்றோம், ஊரை விட்டு வெளியூர் வந்து நம்ம வழியையும் தூக்கிட்டு வந்துடுறோம். இதனால நடக்கிறத ஏத்துக்க முடியாம தாம் தூம்னு கத்த ஆரம்பிக்கிறோம். இல்லண்ணே, இங்க ரொம்ப பண்றானுங்கண்ணே. எதுவுமே சரியில்லைண்ணே. இங்க என்னாச்சு? யார் உங்களை என்ன பண்ணாங்க? நாங்க சிவகங்கையில இருந்து வரோண்ணே. ஊர்ல இருந்தா நாங்க 2 பேரும் உருப்பிட மாட்டோன்னு அம்மா சென்னைக்கு வேலைக்கு அமுச்சு விட்டாங்கண்ணே. வந்த புதுசுல எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. என்னடா நல்லா இருந்துச்சு? என்ன நல்லா இருந்துச்சு? ஒன்னும் இல்லண்ணே, வந்த புதுசுல 3வது நாளே ஒரே ஒரு நிமிஷம் கால் வலிக்குதுன்னு சொல்லி சேர்ல உட்காந்தானே. கஸ்டமர் இல்லாத டைம்ல தான் உட்காந்தேன். அதுக்குன்னு இங்க என்ன கலெக்டர் உத்தியோகத்துக்கு வந்திருக்க, எந்திரிச்சு நில்றான்னு சொல்லி உரிமையில பேசுறானுங்கண்ணே. அசிங்கமா அண்ணா, காசுக்காக தானே வேலைக்கு வரும். மான மரியாதை இழக்கத்துக்கு ஒண்ணு வேலைக்கு வரலையே நம்ம. அவ்வளோ காசு சம்பாதிக்கிறானுங்கண்ணே. ஒரு வாய் சோறு ருசியா போட்டா என்னண்ணே இவனுங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் குழஞ்சு போன சாப்பாடு, வாசனை அடிச்சு கல்லு மண்ணுன்னு இப்படி நாயை விட ரொம்ப மோசமா நடத்துறானுங்க. தம்பி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நம்மள படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம காதுக்கும் நம்ம வயசுக்கும் எரிச்சலா தான் இருக்கும். ஆனா அதோட பலன் தோ இப்ப நிக்கிறீங்களே, இந்த மாதிரிதான். நம்ம பாட்டனும் பூட்டனும் அம்மாவும் அப்பாவும் பிச்சை எடுத்தாவது படிக்க வச்சது இந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு தான்டா. அண்ணா எங்க வீட்டுல படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லண்ணே. டேய் தம்பி, ஒரு கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்கிட்ட கேட்டுப்பாரு, அவங்களுக்கு தெரியும் சூழ்நிலைனா என்னன்னு. சூழ்நிலை சரியில்லாதவங்களுக்கு தான்டா ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கும். இவரும் ஊர்ல இருந்து வந்து இங்க கஷ்டப்பட்டவர் தான். ஒரு கட்டத்துல அவருக்கு எது தடையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்தி அமைச்சுக்கிட்டு தோ இப்போ உங்க எதிரில நின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு தம்பி, அட்வைஸ் எல்லாம் கிடையாது. மொழி தெரியாதவங்களே இந்த ஊருக்கு வந்து என்னத்தையாவது கஷ்டப்பட்டு பொழைச்சிக்கலான்னு இருக்கும்போது நம்ம இந்த மண்ணுல பிறந்துட்டு எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தா எப்படிடா தம்பி? கரெக்ட்ண்ணே, என் அக்காவும் இப்படிதான் சொல்லும். உனக்கு இங்க நடக்கிறது பிடிக்கலையா, இருக்கிற இடத்த மாத்திக்கோ. நேத்து 10 ரூபா இருக்கிற உன் பாக்கெட்ல நாளைக்கு 11 ரூபா எப்படி வர வைக்கலான்றத யோசி. தன்னால உன் கஷ்டம் மாறும்டா. நிஜமாவாண்ணா? என் அனுபவத்துல கிடைச்சத வச்சு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அண்ணா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலண்ணே. என் கூட பிறந்த அண்ணன் என் பக்கத்துல இருந்து சொன்ன மாதிரியே இருந்துச்சுண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இனிமே கண்டிப்பா என் லைஃபை மாத்திக்கிறேண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தம்பி, சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்க எப்ப வந்தாலும் இங்க திருப்தியா டிஃபன் கிடைக்கும், வந்து சாப்பிட்டுட்டு போங்க. சரிங்கக்கா. கொஞ்சம் இருப்பா. இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு வெண்ணிலா டிஃபன் சென்டர் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.